கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாத்திராகமம் அதிகாரம் 10. கேள்வி 1. கர்த்தர் தான் ஏன் பார்வோன் இருதயத்தையும் அவன் ஊழியக்காரரின் இருதயத்தையும் கடினப்படுத்தினதாக மோசேயிடம் கூறினார்? விடை: அவர்கள் நடுவே தன் அடையாளங்களை செய்யும்படிக்கும் எகிப்திலே நடப்பித்ததையும் தான் அவர்களுக்குள் செய்த தன் அடையாளங்களையும் மோசேயின் பிள்ளைகளின் செவிகள் கேட்கவும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளின் செவிகள் கேட்கவும் விவரித்து சொல்லும்படிக்கும் தானே கர்த்தர் என்று அறியும்படிக்கும். யாத்திராகமம் 10:1-2. கேள்வி 2. உன்னை தாழ்த்த நீ எதுவரைக்கும் மனதில்லாதிருப்பாய் என்று கர்த்தர் சொல்லுகிறதாக பார்வோனிடம் சொன்னவர்கள் யார்? விடை: மோசே, ஆரோன். யாத்திராகமம் 10:3. கேள்வி 3. ஜனங்களை போகவிடாவிட்டால் மறுநாள் பார்வோனின் எல்லைகளுக்குள்ளே எதை வரப்பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்ல சொன்னார்? விடை: வெட்டுக்கிளிகள். யாத்திராகமம் 10:4. கேள்வி 4. தரை காணாதபடிக்கு எவைகள் பூமியின் முகத்தை மூடும் என்று சொல்லப்பட்டது? விடை: வெட்டுக்கிளிகள். கேள்வி 5. வெட்டுக்கிளிகள் எதற்கு தப்பி மீதியாக வைக்கப்பட்டதை பட்சித்து வெளியிலே துளிர்க்கிற செடிகளை எல்லாம் தின்று போடும்? விடை: கல்மழை. யாத்திராகமம் 10:5. கேள்வி 6. எந்த மட்டும் இந்த மனிதன் நமக்கு கன்னியாயிருப்பான் என்று பார்வோனுடைய ஊழியக்காரர் யாரை குறித்து கூறினார்கள்? விடை: மோசே. யாத்திராகமம் 10:7. கேள்வி 7. தங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு ஆராதனை செய்ய அந்த மனிதரை போகவிடும் எகிப்து அழிந்து போனதை நீர் இன்னும் அறியவில்லையா? யார் யாரிடம் கூறியது? விடை: பார்வோனுடைய ஊழியக்காரர் பார்வோனிடம். யாத்திராகமம் 10:7. கேள்வி 8. எவர்களை கூட்டிக் கொண்டு போய் தாங்கள் கர்த்தருக்கு பண்டிகை கொண்டாட வேண்டும் என்று மோசே கூறினார்? விடை: தங்கள் இளைஞர், முதியோர், குமாரர், குமாரத்திகள், ஆடுகள், மாடுகள். யாத்திராகமம் 10:9. கேள்வி 9. எவர்கள் மாத்திரம் போய் கர்த்தருக்கு ஆராதனை செய்ய பார்வோன் கூறினான்? விடை: புருஷர். யாத்திராகமம் 10:11. கேள்வி 10. மோசே எகிப்தின் மேல் தன் கையை நீட்டின பொழுது கர்த்தர் எதை வீச பண்ணினார்? விடை: கீழ்காற்று. யாத்திராகமம் 10:13. கேள்வி 11. கீழ்காற்று எவ்வளவு நேரம் வீசியது? விடை: ஒரு பகல் முழுவதும் ஒரு ரா முழுவதும். யாத்திராகமம் 10:13. கேள்வி 12. விடியற் காலத்திலே கீழ்காற்று எவைகளை கொண்டு வந்தது? விடை: வெட்டுக்கிளிகள். யாத்திராகமம் 10:13. கேள்வி 13. வெட்டுக்கிளிகள் எதை மூடிற்று? விடை: பூமியின் முகம் முழுவதையும். யாத்திராகமம் 10:15. கேள்வி 14. தேசம் எவைகளால் அந்தகாரப்பட்டது? விடை: வெட்டுக்கிளிகளால். யாத்திராகமம் 10:15. கேள்வி 15. கல்மழைக்கு தப்பியிருந்த நிலத்தின் பயிர் வகைகள் யாவையும்
மரங்களின் கனிகள் யாவையும் எவை பட்சித்து போட்டது? விடை வெட்டுக்கிளிகள். யாத்ராகமம் 10:15. கேள்வி எண் 16. எகிப்து தேசம் எங்கும் உள்ள மரங்களிலும் வயல்வெளியின் பயிர் வகைகளிலும் எது மீதியாயிருக்கவில்லை? விடை ஒரு பச்சிலையும். யாத்ராகமம் 10:15. கேள்வி 17. தேவனாகிய கர்த்தருக்கும் மோசே ஆரோன் என்பவர்களுக்கும் விரோதமாக தான் என்ன செய்ததாக பார்வோன் கூறினான்? விடை பாவம். யாத்ராகமம் 10:16. கேள்வி 18. தன் பாவத்தை மன்னித்து எதை மாத்திரம் தன்னை விட்டு விலக்க விண்ணப்பம் பண்ணும்படி பார்வோன் கூறினான்? விடை சாவு. யாத்ராகமம் 10:17. கேள்வி 19. கர்த்தர் எதை வீசும்படி செய்தார்? விடை மகா பலத்த மேல் காற்று. யாத்ராகமம் 10:19. கேள்வி எண் 20. மேல் காற்று வெட்டுக்கிளிகளை அடித்துக் கொண்டு போய் எங்கே போட்டது? விடை செங்கடலிலே. யாத்ராகமம் 10:19. கேள்வி 21. மேல் காற்று வீசிய பின் எகிப்தின் எல்லையில் எங்கும் எது மீதியாயிருந்ததில்லை? விடை ஒரு வெட்டுக்கிளி ஆகிலும். யாத்ராகமம் 10:19. கேள்வி 22. வெட்டுக்கிளிகளுக்கு பின்னும் பார்வோன் இஸ்ரவேல் புத்திரரை போக விடாததால் எகிப்தின் மேல் எது உண்டாகும்படிக்கு கையை வானத்திற்கு நேராக நீட்ட கர்த்தர் மோசேயிடம் கூறினார்? விடை தடவி கொண்டிருக்கத்தக்கதான இருள். யாத்ராகமம் 10:20-21. கேள்வி எண் 23. மோசே தன் கையை வானத்திற்கு நேராக நீட்டின பொழுது எகிப்து தேசமெங்கும் என்ன உண்டாயிற்று? விடை காரிருள். யாத்ராகமம் 10:22. கேள்வி எண் 24. எகிப்து தேசமெங்கும் காரிருள் எத்தனை நாள் மட்டும் உண்டாயிற்று? விடை 3 நாள். யாத்ராகமம் 10:22. கேள்வி 25. காரிருள் உண்டாகிய 3 நாள் மட்டும் எகிப்தியர் என்ன செய்யவில்லை? விடை ஒருவரை ஒருவர் காணவும் இல்லை, ஒருவரும் தம்மிடத்தை விட்டு எழுந்திருக்கவும் இல்லை. யாத்ராகமம் 10:23. கேள்வி 26. எவர்கள் வாசஸ்தலங்களிலே வெளிச்சம் இருந்தது? விடை இஸ்ரவேல் புத்திரர் யாவருக்கும். யாத்ராகமம் 10:23. கேள்வி 27. கர்த்தருக்கு ஆராதனை செய்ய போக எவை மாத்திரம் நிறுத்தப்பட வேண்டும் என்று பார்வோன் மோசேயிடம் கூறினான்? விடை இஸ்ரவேலரின் ஆடுகளும் மாடுகளும். யாத்ராகமம் 10:24. கேள்வி 28. கர்த்தருக்கு ஆராதனை செய்ய எவர்களும் இஸ்ரவேலருடன் போகலாம் என்று பார்வோன் கூறினான்? விடை இஸ்ரவேலரின் குழந்தைகள். யாத்ராகமம் 10:24. கேள்வி 29. பார்வோன் தங்கள் கையிலே எவைகளை கொடுக்க வேண்டும் என்று மோசே கூறினார்? விடை தேவனாகிய கர்த்தருக்கு படைக்கும் பலிகளையும் சர்வாங்க தகன பலிகளையும். யாத்ராகமம் 10:25. கேள்வி 30.
எவைகளும் தங்களோடே கூட வரவேண்டும் என்று மோசே கூறினார். விடை தங்கள் மிருக ஜீவன்களும். யாத்ராகமம் 10:26. கேள்வி 31. எவை பின்வைக்கப்படுவதில்லை, கர்த்தருக்கு ஆராதனை செய்ய அவைகளிலிருந்து எடுக்க வேண்டும் என்று மோசே பார்வோனிடம் கூறினார். விடை ஒரு குழம்பும். யாத்ராகமம் 10:26. கேள்வி 32. என்னை விட்டு அப்பாலே போ, நீ இனி என் முகத்தை காணாதபடி எச்சரிக்கையாயிரு, நீ இனி என் முகத்தை காணும் நாளில் சாவாய். யார் யாரிடம் கூறியது? விடை பார்வோன் மோசேயிடம். யாத்ராகமம் 10:28. கேள்வி 33. இனி தான் யாருடைய முகத்தை காண்பதில்லை என்று மோசே கூறினார். விடை பார்வோன். யாத்ராகமம் 10:29. கேள்வி 34. யாத்ராகமம் 10ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டுள்ள வாதிகளின் பெயர்கள் என்னென்ன? விடை வெட்டுக்கிளிகள், காரிருள். யாத்ராகமம் 10 3-6 வரை, 21-23 வரை. பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், எங்களோட இந்த சிறு முயற்சி உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வேதாகமத்தை பற்றி நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களை தவறாமல் வந்து சேரும். தேவ நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் கரம் உங்களோடு இருப்பதாக. ஆமேன்.